வந்திருக்கேன்னா உங்களெல்லாம் பார்க்கணும், நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஓகே, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு கொஞ்ச நாள் லேட்டாக போகலாம். ஸ்கூலை கட்டடிக்கூடாது, பட் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் இல்லையா? அதனால் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிரின்சிபலுக்கு நீங்களாம் எழுதி போட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் கட்டடிக்காமல் ஒரு தடவை என்ன தடவை கூப்பிடுவாங்க. என்ன படத்தை ஃபீல் பண்ணீங்க சார்? இட் வாஸ் லைக் நாங்கள் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது சார். ஏன்னா நாங்கள் கை கட்டும்போது நம்ம நாங்கள் வந்துட்டு ஃப்ளாட் பண்ணுவோம், மூவிஸ் போகணும், ஒன்றா போகணும்னு. பட் வி டோன்ட் ஹாவ் எனி அதர் வே. லைக் படிக்கணும் அவ்வளோதான். அதுவும் 9th வேறு, பேரண்ட்ஸும் விட மாட்டாங்க. இட்ஸ் வே மோர் குட் லைக் சீயிங் திஸ் மூவி இன் தியேட்டர் வித் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா எங்களை மாதிரியே நடிச்சாங்க சார். அவங்க பேசின விதம் அந்த மாதிரியே அது கண்ணாடி போட்டு. ஆமாம், ஏய் we are not kids anymore. இங்கே வாங்க. ஹலோ பாட்டிங்க. நீங்கள் பேசுகிறீங்க லாஸ்ட் ஒன். வேற என்ன, இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணிக்க முடியல. இந்த படத்தை ரிலேட் பண்ணணும்னா டெஃபினட்டாக அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களால இதை சரியா அழகாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம இதில் சொல்றது பூரா என்னன்னா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். நமக்கு ஆசை இருக்கும், இந்த ஏஜில் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் அதெல்லாம் பேரண்ட்ஸோட டீச்சர்ஸோட அட்வைஸ் இல்லாமல், அவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. பண்ணால் போய் மலைப்பாம்பு கிட்ட போய் மாட்டிக்கும். எல்லாரும் போய் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி போய் குழந்தைங்களா கொஞ்சம் சைலண்டாக இருங்க. எப்பவுமே யாராவது பேசும்போது நம்ம அதை கவனிக்கணும். லைஃப்பில் தான் பெரிய விஷயம் லேர்னிங் மட்டும்தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நான் அழகாக சொல்கிறேன் சார். நான் வந்துட்டு இதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒன்றா இருக்கும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கேட்டிருக்கேன் சார். ஏன்னா வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். லைக் அதுவும் இந்த மூவியில் வந்துட்டு அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஒருத்தவங்களுக்கும் தேடி தேடி அலைஞ்சாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த மூவியில் இருந்தது சார். அதுதான், அது பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டெஃபினட்டாக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கல்பனா சாவ்லா மாதிரி ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நம்மளுடைய சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான, நாளைக்கு இந்த பூமியை விட்டு நம்ம வேற ஒரு இடத்துல இடம்பெயர்றதுக்கான ஒரு சரியான விஷயம். அதனால் சாக்ரிஃபைஸ் தான் இருக்கிறதே வாழ்க்கையில் பெரிய விஷயம். அது எல்லாரும் செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறது பூரா யதார்த்தமான வார்த்தைகள் சொல்கிறீங்க. எந்த கிளாஸ் 9th படிக்கிறீங்களா? என்ன உங்கள் பேர்? தன்ஷிகா சார். இவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்க. என்ன ஒரு வரி பேசு சார். அப்படிலாம் இல்லை சார். ஐ ஜஸ்ட் லைக் திஸ் மூவி. ஆனால் ரிலேட் பண்ண முடிஞ்சது சார். நிறைய எல்லாமே லைக் ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே இதில் இருந்தது. எஸ்கேப் ஆகுறதுலேருந்து எல்லா சீனும் புட்டு இருந்தது சார். பிளான் படி எவ்ரி திங் வாஸ் குட். நான் நினச்ச மாதிரி இருந்தது சார். வெரி குட்.